சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து மாமல்லபுரத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? சரி, அவங்க அவரை பார்க்க வந்த கூட்டம் இறந்துருக்காங்க, அதுக்கு ஆறுதல் சொல்றது சரியான இதுதான். தாமதமா இருந்தாலும் சொல்றாருங்கிறது ஒரு ஆறுதல் அளிக்கிற விஷயமா தான். நமக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆறுதல். பரவாயில்ல, மக்கள் மேல அவர் கொஞ்சம் அக்கறையும் இருக்குதுங்கிறது இதுல இருந்து வெளிப்படும். அந்த வகையில பெட்டர் லேட் தேன் நெவர், அதுதான் நம்ம சொல்றோம். உடனே போய் சொல்லியிருக்கலாம், ஆனா நடுநிலைமை வைக்கிற என்ன மாதிரி ஆண்களுக்கு அது சரியா வந்திருக்காது. அது அவர் மேல வர்ற விமர்சனம் என்னன்னா, அவர் உடனடியா போய் பார்த்துருக்கணும்ன்றாங்க. உடனடியா போய் பார்த்திருந்தா அந்த சைக்காலஜி எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது. அந்த இழப்பை சந்திச்ச அந்த குடும்பத்துல அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன வேணாலும் இருக்கு. சில பேர் வந்து ஐயோ யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்னு சொல்லி அழுகுறவங்க எல்லாம் இருப்பாங்க. சண்டாளா பாவி, உன்னாலதான் என் பிள்ளை போச்சு அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. எதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதுல ஏதாவது இவருக்கு ஆச்சுன்னு வச்சுங்க, அது இன்னொரு கலவரத்துக்கு இடம் கொடுத்துரும். ஸோ எல்லாமே தவிர்த்து அந்த நேரத்தில் அவர் போயிட்டு கொஞ்சம் அமைதியான உடனே எனக்கு ஒரு அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸிட் அந்த அதாவது அந்த ஒரு ஆவேசமெல்லாம் அடங்கி இப்போ கொஞ்சம் நிதானமா நம்ம யோசிக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ அவர் சந்திக்கிறது தான் கரெக்ட். ஆனா அந்த தாமதம் வந்து ஒரு தேவையான தாமதம். எல்லா வகையிலுமே அந்த தாமதம் ஒரு நற்பெயர் பெற்றிருக்கிறார்ன்றீங்க. இதுல நற்பெயர் பெற்றாருன்னு சொல்ல மாட்டேன், நல்லபடியா நடந்துக்கிட்டாரு, ஜாக்கிரதையா தப்பிச்சுக்கிட்டாரா. ஆமா, நற்பெயர் வர்றது சார். அவர் வந்து அங்க போயிருந்தாலே இது அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களே அங்க சில பாதிக்கப்பட்ட குடும்பங்களே சொல்றாங்க, போனா போயிட்டு போகுது, விஜய் முதலமைச்சர் ஆனா போதுன்ற மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் நான் இப்ப அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு தான் வரப்போறேன். அவங்களுக்கு அவர் ஏன் நிவாரணம் கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? அவங்களே அதை பத்தி கவலைப்படலையே, நீ ஏன் காசு கொடுக்குற? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, விஜய் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு? அதுக்காக தானே இவ்வளவு கூட்டமும் போட்டேன். அதான் அவங்க வர்றேன்னு சொல்லி அவங்க தான் அக்ரி பண்ணிட்டாங்க. 41 குடும்பம் அக்ரி பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு செலவு பண்றீங்க காசு? இந்த என் மகன் இறந்ததால் விஜய்க்காக இறந்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு ஒரு தாய் சொல்லுது. அப்புறம் என்னத்துக்கு அவங்களுக்கு போய் காசு கொடுக்குறீங்க? தேவையாது. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துருக்கு. அவங்க தான் பாதிக்கப்படவே இல்லையே. அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு போய் நான் 10 லட்சம் கொடுக்குறேன். ஏன் வரி பணத்துல இருந்து என்னத்துக்கு கொடுக்குற? மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பணத்தை எல்லாம் திருப்பி வாங்க. அந்த பணத்தை திருப்பி வாங்கணும். அரசாங்கம் உடனடியா வாங்கணும். பாதிக்கப்படல அவங்க. அவங்களே சொல்றாங்க, என் மகன் என் பிள்ளை விஜய்க்காக எடுத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் போது என்னத்துக்கு நம்ம இல்ல அவங்க சொல்றது விஜய் மேல பெரிய அளவுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. தப்பு இல்லைங்கிறது வேற விஷயம். தப்பு இல்லை என்பது தவறே நடக்கல என்பது என்னத்துக்கு அதுல பாதிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இயற்கையா நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு அது ஒண்ணுமே இல்லைன்றாங்களே அவங்கதான். எப்பங்க கேஸ் எடுப்பீங்க? ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சிட்ட ஒரு கதையில வரும், ஒரு ஃபேமஸ் நாவல்ல அது வரும். அந்த வில்லனா இருக்க வந்து அந்த கதாநாயகன் மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு கதாநாயகனுடைய ஒரு இவனை வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ அவளை கற்பழிச்சது எனக்கு தெரியும், அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு. கடைசியா அது கதை முடியும் போது எப்படி முடிப்பாங்கன்னா, இந்த அவங்க சொல்லுவான், இவளை நீ கற்பழிச்சதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இவன் அப்படியே நடுங்கிட்டு நிற்பான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவான், கேஸ் நான் கொடுத்தாதானே குற்றம்னு வரும், அது இல்லைன்ட்டாக்க அது எப்படி குற்றம் ஆகும்? வில்லன் அப்படி முழிப்பான். உன் வேலையை பாரு, கேஸ் நான் கொடுத்தாதான் அது கேஸ், நானே ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது என்னதுக்கு பயப்படுற, போய் வேலையை பாருங்க. அதான் கிளைமேக்ஸ். அப்படி இருக்கு. அதே தான் இந்த அந்த கிளைமேக்ஸ் தான் இப்ப நான் சொல்றேன். பாதிக்கப்படல, நாங்க சந்தோஷமா இருக்கணும் போது என்னத்துக்கு அரசாங்கம் அவங்களுக்கு காசு கொடுத்துச்சு? அந்த பணத்தை திருப்பி வாங்குது, ஜப்தி பண்ணி அது வாங்கணும். ஏன்னா ஏன் வரி பணம் விஜய் கொடுத்திருக்காரு, 20 அக்கவுண்ட்ல போட்டிருக்காரு. விஜய் கொடுக்கறது அவருடைய இஷ்டம். அவரு அதை கூட விஜய் கூட செலவு பண்ண வேண்டியது இல்லை. யாருக்காகவோ நீ போன, இப்ப புரிஞ்சுக்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, யாருக்காகவோ உன்னை வந்து ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு கூட்டம் உன்னை என்ன பண்ணுச்சு? அவங்கள தூக்கி விடுறதுக்காக நீ போய் போராட்ட இது அந்த கூட்டத்துக்கு போய் கடைசியில உன்னுடைய சொந்த காசு 8 கோடி ரூபாய் போச்சு. அவங்க ஜாலியா இருக்காங்க.
திருமண படத்துல வர்ற உன் படத்து டைலாக் தான் நான் சொல்றது. யாரோ தூங்குறதுக்காக நீ முழிச்சுக்கிட்டு இருக்கு, யாரையோ காப்பாத்த, யாரையோ தூக்கி விடுறதுக்காக நீ இந்த வேலையில இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளா. இப்போ உன் சொந்த காசு 8 கோடி போயிருக்கு. திருமண டைலாக் தான், அதே டைலாக் தான். யாரோ தூங்குறதுக்கு நீ முழிச்சுக்கிட்டு இருக்கு, உன் படத்து டைலாக் அதான் இருக்கு. அழகு அவங்க தான் பாதிக்கப்படலன்னும் போது நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க தேவையில்லை. உங்களுடைய ரசிகர்கள் பல கோடி பேர் இருக்காங்க, யார் யாரோ இறந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் போய் விசாரிப்பியா? விஜயனுடைய மனதை எப்படி பாக்குறீங்க? விஜயனுடைய மனதை எப்படி பாக்குறீங்க? ஊர்ல இருக்கிறவங்கள பஸ் புக் பண்ணி பஸ்ல கூப்பிட்டு வந்து இங்க சென்னையில வச்சு இங்க பார்த்து ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாரு. கையில காசு இருக்குது. என்ன கேட்டா அந்த 41 குடும்பத்துக்கும் வாழ்நாள் பூரா ஒரு பெரிய சொத்தையே எழுதி வைக்கலாம். ஆளாளுக்கு ஒரு வீடு கொடுக்கலாம், ஒரு பங்களா கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம். அவங்க குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுக்க பணம் வர்ற மாதிரி எதாவது பண்ணலாம், எதாவது பண்ணலாமே. ஒரு படத்துக்கு 150 கோடிங்க. பில்கேட்ஸுக்கு ஈக்குவலான பணக்காரங்க. அவர் என்ன வேணாலும் ஒரு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டே அவர் படத்துக்கு செலவாகுதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு மனிதன் செய்யறது என்ன தப்பு? அதனால அவர் இதை விளம்பரப்படுத்திக்கிட்டு செய்யறாரு. இல்ல, வழக்கமா எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் பார்ப்பாங்க. இவர் என்னன்னா பாதிக்கப்பட்டவங்கள இங்க அழைச்சிட்டு வர்றாரு. இது அது ஆளை பொறுத்ததுங்க. ஓ சிவாஜி, கமல், ரஜினி, எம்ஜிஆர் இப்படி எடுங்க, உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். நடிப்புன்னு எடுத்தா சிவாஜி, கமல்கிட்ட இவங்க 2 பேரும், எம்ஜிஆர், ரஜினி வரமாட்டாங்க. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனா யாருக்கு ரசிகர்கள் அதிகம்? சிவாஜி ஆகட்டும், கமல் ஆகட்டும், உயிரை கொடுத்து நடிக்கணுங்க. அவங்க படத்துக்கு உள்ள போனாக்க ஒரு கதை இருக்கணும், நடிப்பு இருக்கணும், காட்சியெல்லாம் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த படம் ஓடும். இல்லாட்டி என்ன தலைவர் இப்படி ஏமாத்தி விட்டான்னு படம் பார்க்காம விட்டுருவான். கமல் ரசிகனும் சரி, சிவாஜி ரசிகன், அதான் எம்ஜிஆர் ரசிகன், ரஜினி ரசிகன் என்ன தெரியுமில்ல, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. தலைவரை பார்த்துட்டோம், டைட்டில் தலைவரை காட்டி சூப்பர் ஸ்டார் காட்டணும்னு கை தட்டிட்டு அந்த தலைவர் வந்துட்டு ஒரு 2 டூயட்டு 2 ஃபைட்டு முடிச்சுட்டு அவன் மட்டும் போற கதை தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை. எம்ஜிஆருக்கு ஸ்டைல் அந்த அவங்கள பார்த்தா போதும், பார்த்தால் பசி தீரும். அந்த ரசிகர்கள் வேற யாருக்குமே கிடையாது. அதுக்கு அடுத்த அப்படி பாத்தீங்கன்னா விஜயின் நடிப்புன்னு எடுத்தாக்கா கிண்டல், அதை நம்ம பேச வேண்டியது. அவர் நடிச்ச எந்த படமும், அவருடைய நடிப்புக்காக எந்த படமும் ஓடணும். அவர் வந்தா போதுன்ற அளவுக்கு எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு கரிஷ்மா, ஒரு ஈர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டம் இருக்கிற ஒரு ஆசாமி அவர் நேர்ல போய் பார்க்கணுங்கிறது இல்லை. வாழ்த்து ரொம்ப வருத்தப்படுறேன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட போதும், அவங்களுக்கு அது போதும், அவங்க ரசிகர்களுக்கு அது போதும். இதே வேற அரசியல் தலைவர்களோ வேற இவங்க வேற நடிகர்களோ இருந்தாக்கா அவங்க போய் தான் பார்க்கணும். இவங்க 2 பேருக்கு, விஜய்க்கு எம்ஜிஆர், ரஜினி மாதிரி சொன்னா போதும், தலைவர் சொல்லிட்டாருயா, அது போதும் எனக்கு. அந்த மனப்பான்மை உள்ளவங்க தான் அவங்க ரசிகர்கள். அதனால அவர் நேர்ல போகணுங்கிற அவசியம் உண்மை கிடையாது, தேவை. ரொம்ப திறமையா கையாண்டாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த 40 திறமை இல்ல, அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. சினிமாவில் அதிர்ஷ்டம் இதுலயும் வந்துருக்கு. அவ்வளவு இல்ல, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் பாருங்களேன். 41 பேர் பலியானதுல இருந்து அதுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் சூழ்நிலைகள், இப்போ வரைக்கும் நிவாரண பொருள் கொடுக்குற வரைக்கும் ஒன்னும் பெரிய அளவுக்கு அவர் மீதான மக்கள் கொந்தளிப்போ அல்லது அரசியல் கொந்தளிப்போ இல்லை. அதாவது 2 வகையிலையும் எடுக்கலாம். அது யாரும் சட்டப்படலன்னு எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். கும்பமேளாவில் முதல் தடவை ஒரு 1000 பேர் இறந்த போது அது மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. கும்பமேளாவில் இவ்வளவு பேர் இறந்தாங்க, இவ்வளவு பேர் இந்த நிர்வாண சாமியார்கள்லாம் இறந்தாங்கன்ற பெரிய இஷ்யூ ஆச்சு. போன வருஷம் இறந்தாங்க. அது கும்பமேளாவில் வழக்கமாக நடக்கிறது தான். அவ்வளவுதான், போயிடுச்சு, மரியாதையே போயிடுச்சு. கும்பமேளா மரியாதை அதோட போயிடுச்சு. அது மாதிரி விஜய்க்கு விஜயனுடைய ரசிகர்கள் அதை பத்தி இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல யாரு, ஆமா அவங்க போனா செத்தான், அதுக்கு என்ன பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். அப்படி மக்கள் மத்தியில போயிடுச்சு. கரூர்லயே பெரிய கொந்தளிப்பை காணுங்க. தமிழ்நாடு போற இவ்வளவுக்கு நீங்க கொடுத்த ஹைப்பு தாங்க அதுக்கு பெருசா இருக்கு.
தமிழ்நாடு அரசாங்கமே பெருசா எடுத்துக்கிறது. நிவாரணத்தை கொடுத்துட்டு விட்டுட்டாங்க, போய் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. விஜய் கைது பண்ணல, அவருடைய கட்சிக்காரர் அந்த காரணமா இருந்த ஒருத்தரையும் கைது பண்ணவே இல்லை, சட்டையே பண்ணி. அதுல ஏமாந்தது பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளானது யாருன்னா அமித்ஷா. பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம்னு எதிர்பார்த்தாரு, ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு ஸ்டாலினுக்கு நல்ல பேர் கிடைச்சு. ஒருவேளை கைது பண்ணியிருந்தா அதை வச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி பாஜக ஹேமா மாலினியை கூட்டு வர்றாங்க டெல்லியில இருந்து. எவ்வளவு தயார் பண்றாங்க பாருங்க. ஹேமா மாலினிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அகில இந்திய சூப்பர் ஸ்டாரா இருந்த காலாவதியான நடிகை, அந்த மலம் கூட்டிட்டு வர்றாங்க. பெரிய இதை உண்டாக்கணும், இம்பாக்டை உண்டாக்கணுங்கிறதுக்கு வர்றாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பகல்காமுக்கு அடுத்தபடி பாஜகவுக்கு ஏற்பட்ட மகத்தான ஒரு தோல்வியா தான் அதை நான் கருதுறேன். உண்டாக்கி இருக்க வேண்டிய குழப்பமும் ஒரு கலவரமும் ஒரு பாஜகவுக்கு பக்கமா திமுக எதிராக திருப்ப வேண்டிய எதுவுமே நடக்குது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து எந்த கவலை இல்லாம அவங்க மட்டும் எப்பவும் போல வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் தான் 25 நாளா உள்ள கிடக்கு. பாதிப்பு இவருக்கு தான். காசு கையில கையை விட்டு போனது இவருக்கு தான். நஷ்டம் இவருக்கு தான். இப்ப விஜயனுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அரசியல்ல அவருக்கு ஒரு 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 பாசிட்டிவான வைப்பு கொடுக்குமா? பாசிட்டிவா கொடுக்குதா நெகட்டிவா கொடுக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, பாக்குறதுக்கு வந்து செத்து போன அளவுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆரையும் தூக்கி அடிச்ச அளவுக்கு வந்திருக்காரு. 2 காரணம் இருக்குது. எம்ஜிஆர் வர்றவங்களை வந்து அவங்க அந்த எம்ஜிஆர் ரசிகர்களே கட்டுப்படுத்திடுவாங்க. இது அப்படி இப்படிலாம் நிறுத்திடுவாங்க. அந்த தொண்டர்களே வந்து வாலண்டியர்ஸா மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இவருக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை. அதான் அவர் அழகா சொன்னாங்க. கட்டுக்கடங்கா செந்தில் பாலாஜி நல்லா சொன்னார். கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை, கட்டுப்படாத கூட்டம். ஜெனரேட்டர் மேல ஏறினா அதுல ஏறினா ஏதாவது ஷாக் அடிச்சா என்ன ஆகுன்னு கூட புரியாம ஏறிட்டு போறான். அப்படிப்பட்ட ஆளுங்க. அப்புறம் அவங்க சாவறதுக்கு அதனாலதான் யாருமே வந்து மக்கள் மத்தியில் எந்த அனுதாபம் வந்தது? இவனுக்கு உன் புத்தி எங்க போச்சுன்னு தான் நல்லா கேட்கிறேன். மக்கள் யாரும் ஐயோ பாவம் இதுல செத்து போயிட்டான்னு திருவிழால எல்லாம் போய் செத்து போனாங்க யாரும் கவலையே பட மாட்டாங்க. அது ஆமா, அந்த கூட்டத்துக்கு போனா சாவத்தான் செய்வாங்க. குழந்தைங்க காணாம போகும். ஒரு காலத்துல 63 திருவிழா நடக்கும் மயிலாப்பூர்ல. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. பழைய காலம் மாதிரி இப்ப இன்னைக்கு இல்ல. அப்பெல்லாம் பல குழந்தைகள் காணாம போனதே வந்து 63 திருவிழாவில். அது ஒரு ஃபேமஸ். அது என்ன ஆச்சு? இப்போ ஒரு புள்ள இதுங்க இப்போ 63 போனப்போ தொலைஞ்சு போச்சுங்க, என்னாச்சுன்னு தெரியல. அது மாதிரி சொன்ன குடும்பங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு 63 அது மாதிரி போறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வர்றது இல்லை. 63 விழாவே பெருசா இப்ப நடக்கிறது. அதான் அது மாதிரி ஒவ்வொரு இது இந்த இதுல இந்த 41 பேர் இறந்ததுக்கு வந்து மக்கள் மத்தியில் இந்த அனுதாபம் வரல. இப்படி பைத்தியக்காரத்தனம் போனா சாவத்தான் வேணும்னு போயிட்டாங்க. அந்த அனுதாபம் வரல. அவருடைய ரசிகர்கள் மத்தியில் என்ன வந்ததுன்னு தெரியாது. பொதுமக்கள் மத்தியில ஆமா பைத்தியக்காரனாட்ட போனா சாவத்தான் வேணும்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான் இம்பாக்ட். நீங்க யூடியூபுக்காரருக்கு தாங்க துடிச்ச இதானது நீங்க தான். இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, பாவம் சீமான் மாதிரி பல ஆட்கள்லாம் உங்க கை விட்டீங்க. பெரிய இழப்பு வந்து சீமான் போன்ற ஆட்களுக்கு. எந்நேரமோ யூடியூபுக்காரங்க வந்து அவரை பத்தி பேசி விளம்பரம் கொடுத்துட்டதெல்லாம் போச்சு. கம்ப்ளீட்டா கழிப்பிட்டீங்க. இந்த இதுல இழப்புன்னு எடுத்தா இந்த சீமான் இந்த மாதிரி பாமக அது அந்த பேர் என்ன பிரேமலதா இவங்களுக்கு தான் லாஸ். இவங்களை பத்தி எல்லாம் இப்ப நீங்க பேசுறதை விட்டீங்க. எல்லாம் இதுக்கே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. அவங்களுக்கு தான் லாஸ். விஜய் மேல ஒரு பெருசா கொந்தளிப்பே ஏற்படலைங்க சார். யாருமே மக்கள் மத்திய எல்லாம் விஜய்க்கு பாசிட்டிவா தான் பேசுறாங்க. இந்த நிகழ்வால விஜய்க்கு செல்வா கூடி இருக்குன்ற மாதிரி தான் சில பேர் சொல்றாங்க. இருக்கட்டும், அப்படி கூடி இருக்கும்போது என்ன காசு கொடுக்குறீங்கிறத கேள்வி. நீங்க தான் தெரியல எடுத்து அடுத்த கூட்டத்தை நெரிசலை உண்டாக்குங்களேன். எப்பதான் தெரிஞ்சு போச்சு அந்த விஜய பார்க்க வந்து இறந்தாக்கா ஒரு மாதிரி அனுதாபம் கூடி இருக்கு விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்ற. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன புரியுதுன்னா, விஜய பார்க்க வந்து இறந்தா மக்கள் மத்தியில செல்வாக்கு கூடுது, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கிறத நீங்க சொல்லல. விஜய் மேல ஒரு வெறுப்பு வரும்னு பார்த்தா விஜய் வந்து தெரியாம பண்ணிட்டாரு, அதனால அவர் வந்து இன்டென்ஷனலா பண்ணல, அவர் மேல பழி போடுறப்ப அவங்க மேல விஜய் மேல அனுதாபம் வருது அப்படின்ற மாதிரி. அது காரணம் நீங்க ஒரு சைட பாத்துக்கிட்டு இருக்கிறதா? என்கிட்ட இருக்கிறத காட்டுட்டுமா?
என்ன இருக்குங்க சார்? அவரை பத்தி வந்திருக்கிற கிண்டல்கள் எவ்வளவு வந்திருக்குது தெரியும். இன்னைக்கு நகைச்சுவை நாயகனா அவர் தான் மாறி இருக்கு. கேலிக்கும் கிண்டலுக்கும் மீம்ஸ் போடுறதுக்கும் அவர் தான் இன்னைக்கு இருக்கிறது. எத்தனை வகையான கிண்டலுக்கு. ஒரே ஒரு ஜோக் மாத்திரம் சொல்றேன். பொண்டாட்டிக்கிட்ட சொல்றான், 5 பிள்ளைய பெத்து இருக்கிறீங்க, என்னடி பிரயோஜனம்? அந்த கூட்டத்துக்கு அமைச்சிருந்தாங்க இந்த 5 செத்து போயிருந்தாக்க ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்காது. சரி பிள்ளைய தான் விட்டேன், நீயாவது போய் செத்து இருந்தா ஒரு 47 லட்சம் கிடைச்சிருக்குல்ல, என்னத்துக்கு தண்டத்துக்கு இருக்கிற வீட்டுலன்னு புருஷன் சொல்ற மாதிரி போடுறாங்க. நீங்க இது உங்களை பொறுத்தவரைக்கும் பாராட்டு, மக்கள் செல்வாக்கு கூடி இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கிட்டு போகுது. இது மாதிரி வருது கமெண்ட்ஸ். இல்ல விஜய் இன்டென்ஷனலா பண்ணல. நீங்க அதுதாங்க இப்ப உங்க வேலையை, உங்க யூடியூப் வேலையை என்னன்னா விஜயனை காப்பாத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க. இல்ல சார், விசாரணை நடக்குது சார், சிபிஐ நடக்குதுங்க. விசாரணையில அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த 4 லட்சம் பேர் கூடுறாங்க. மன்னயன்தாரா வந்த போது சேலத்துல 4 லட்சம் பேர் வந்தாங்க, ஒருத்தன் சாவுல. விக்கிரவாண்டியில ஒரு கூட்டம் நடத்தும் போது அப்பவே சொன்னாங்க, உனக்கு கூட்டம் நடத்த தெரியல, தண்ணி வைக்கல, கழிப்பிடம் இது பண்ண ஏற்பாடு பண்ணல, மயங்கி விழுந்தாங்க. அப்பவே அவர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு கூட்டம் நடத்த தெரியல உனக்கு. ஏன்னா கட்சி அமைப்பு இல்லை அவர்கிட்ட, நிர்வாகிகள் இல்லை, ஒன் மேன் ஷோ. மேடையில் இவரை தவிர வர எவனையும் ஏற்ற மாட்டேங்கிறார், தானே எல்லாமே எல்லாமே நானே, எல்லாம் நானே அப்படின்னு போறாரு. அதான் ஒரு இது வந்தது, அந்த மமதைக்கு விழுந்த அடி அப்படின்னா, தாங்கிற அகங்காரத்துக்கு மமதைக்கு விழுந்த அடி அப்படிங்கிறது ஒரு கமெண்ட். இல்லைன்னு சொல்லி நீங்க வேணா உங்க இது போட்டு சொல்லுங்க, யார் வேணாம். வர முடியலைங்களா? 25 நாள் ஆச்சு, 26 தேதி ஆச்சு. இப்போ வந்தது நீங்க சரின்னு பாக்கலையா? இப்போ வந்தது சரின்னு பாக்கலையா நீங்க? அவர் இப்பாவது போய் பார்க்கட்டும், மக்கள் அந்த போய் இப்ப சந்திக்கிறது ஒரு நல்லதுதான். இது மத்த நடிகர்களை இவர் திருந்து வராங்கிறது எனக்கு தெரியாது. அவரை திருந்த விட மாட்டீங்க, நீங்க எல்லாம் இருக்கிறவங்க அவர் திருந்தவும் மாட்டார். வீட்டுக்கு இல்ல சென்னைக்கு அழைச்சிட்டு பாக்குறாரு, இது நாகரிகமானு கொச்சப்படுத்துறாங்க சில பேர், அதை எப்படி பாக்குறீங்க? அதான் கொச்சப்படுத்திட்டாங்க கேட்டீங்களா, அது கொச்சதான். உங்க டிவி பொறுத்தவரை அது கொச்ச இல்ல. சென்னை பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் பார்க்காம இது என்ன பாக்குறது, பார்க்க வைக்கிறது, அவ்வளவு பெரிய எலைட்டான அரசியல்வாதியான்றாங்க. அந்த விமர்சனம் அது அப்படியும் வரும். நீங்க தான் இருக்கீங்களா அதை சரிப்படுத்துறதுக்கு. நியாயமா சார் கேட்டு ஒரு இது போடுங்க, பதிவு ஒன்று போடுங்க. அதெல்லாம் இங்க சந்தர்ப்பத்தை பொறுத்ததுங்க, மக்களை பொறுத்தது. நான் தான் சொல்றேனே, எம்ஜிஆர், ரஜினி, சிவாஜி, கமல், அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவங்க உயிரை கொடுத்து நடிக்கணும். அந்த ரசிகன் கொஞ்சம் அறிவோட படத்தை பார்ப்போம், சிவாஜிக்கும் எம்ஜிஆர் கமலுக்கும். இவனுங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தா போதுங்கிற ஆளு. என்னுடைய மாணவன் ஒருத்தர் இருக்காங்க, நாங்க ஒரு இதுக்காக கேன்சர் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துறோம் கல்லூரியில. மாணவர்கள், எங்க டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் 200 பேர் ஏற்றுக்கிட்டு போறோம். இந்த மாணவன் நடுப்பதில் போய் கடையில எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னான். இது சொல்றதுல 2 மாசத்துக்கு முன்னாடி. அவனையெல்லாம் என்ன பண்றது, என்ஜினியரிங் படிக்கிறான், ஒண்ணும் இது. ஆனா ஒரு வித்தியாசம் நான் பார்த்தேன், விஜய் படம் வரும்போதெல்லாம் எங்க கிளாஸ்ல பசங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் படத்துக்கு போயிட்டாங்க. போக போக அது குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. போக போக அந்த படம் வந்தபோது, ஏன்னா இன்னைக்கு விஜய் படம் வந்துருக்கு கிளாஸ்ல, இல்லை சார் போலான்னு பார்த்தோம், போகல சார். அது இதாகிடுச்சு, இந்த சினிமா கிரேஸ் குறைஞ்சிருச்சு. சமீபத்தில் சில சமயத்தில் வருவாங்க, சார் கிளாஸ் வேணாம் சார், அடுத்த கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு சார், அது படம் ஏதாவது போலாமா அப்படின்பாங்க, பசங்கிட்ட கூட்டு போவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே நின்று போச்சு. என்னடா எங்கேயா போலான்னாக்கா, எங்க ஆவடியில ஏரி இருக்கு, அழகா போட்டெல்லாம் விடுறாங்க, அங்க போலாங்கிறாங்க. வேற காட்சிகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போலாங்கிறாங்க. சினிமாவுக்கு போலாங்கிறது வரமாட்டேங்குது. இந்த சினிமா பார்க்குற கிரேஸ் இப்போ பசங்க கிட்ட இல்லை. என்னன்னா ஆன்லைன்ல எல்லாம் வருது, எல்லாமே அதில் உட்காந்துட்டு என்ன படங்கள் பார்க்குறாங்கன்னா கொரியன் படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ் படங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது சினிமா உளுந்து போச்சு. அதனுடைய விளைவுதான் இவரு பேசாம ஒரு வழி இல்லாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணம். அமித்ஷா மிரட்டுறது ஒரு பக்கம் இருந்தாங்க,
இவருக்கு இதுக்கு வந்து வேற என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு விழா, ஒரு இசை நிகழ்ச்சி போட்டி நடக்குது. எல்லா சினிமா ஸ்டாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. வேலை இல்லை, டிவி நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து 24 மணி நேரம் இது ஓய்வு ஒழிவு இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருந்த நேரத்துல கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை என்பது எப்படி இருக்கும்? பல எந்த சினிமா நட்சத்திரமா 100 வருஷம் உயிரோடு இருந்தவனை பார்த்துருக்கீங்களா? அல்பாயுசுல செத்துக்கிட்டே இருந்தானுங்க. என்ன காரணம்? உச்சிக்கு போறான், யாருமே எட்டாத உச்சிக்கு போறான், உழுவுறான், யாரும் உழுவ முடியாத அளவுக்கு உழுவுறான். மார்க்கெட் போச்சுன்னா அப்படியே காலியாகும். ஒரு என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், தீன்னு ஒரு படம் பாலாஜி எடுத்தது, ரஜினிகாந்த் ஹீரோ. அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க, ப்ரீவியூ போடுறாங்க. கூப்பிட்டுருந்தாங்க என்ன. அப்போ வந்து கராத்தே மணி என்னுடைய நண்பர், சினிமாவெலாம் நடிச்சிருக்காரு. அப்போ தான் அவர் சினிமாக்குள்ளார நுழைஞ்ச டைம். நானும் அவரும் அந்த ப்ரீவியூக்கு போகிறோம். ப்ரீவியூக்கு போகும்போது ஃபிலிம் சேம்பர் மவுண்ட் ரோடில் இருக்கிற தியேட்டரில் போடுறாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். அண்ணா மேம்பாலம் இப்படி இருக்குது, கீழே தான் அந்த தியேட்டரு. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். படம் போடுறதுக்கு டைம் ஆகுது, இன்னும் ஒரு 1 hour ஆகுனாங்க. அங்கே நின்றுட்டு இருக்கோம். ரஜினி வந்து மணியை பார்த்த மணி, அவரும் அப்போ தான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச டைம். மணியை பார்த்த உடனே நேராக வந்தார், பேசிக்கிட்டு தான் நான் கூட நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரும் எங்ககிட்ட பேசுனாங்கன்னா ஜெமினி கணேசன் வந்திருந்தார். வந்தவர் என்னடா என்ன அவருக்கு தெரியும். அப்புறம் நான் மணி அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஜினி வர்றாரு. ஒரு கூட்டம் பயங்கரமா வந்து நின்றுச்சு. ஜெமினி அப்படி சரி வரப்பா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் ரஜினி போனப்புறம் அதை போயிட்டாங்க, அந்த க்ரௌட் போயிடுச்சு. மணி என்கிட்ட சொன்னார், சினிமாவுடைய சக்தியை பார்த்தீங்களா டாக்டர் அப்படின்னு. என்ன சொல்றாரு? ரஜினி வந்து உனக்கு எப்படி ஒரு க்ரௌடு பார்த்தீங்களா அப்படின்னு. அது சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், ஞாபகம் இருந்தாங்க, ஜெமினி கணேசன். அவருக்கு என்ன இருந்தது? என்ன எவனா வந்து பார்த்தாங்க. நீயும் நானும் கல்லூரியில் படிக்கும்போது எத்தனை தடவை ஓடி இருக்கும் ஜெமினி படம். நாங்கள் எப்படி மேட்னி ஷோவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நின்று கியூல நின்று அடிபட்டு போன ஞாபகம் இருக்குதா? அதே ஜெமினி கணேசன் இன்னைக்கு வந்து நிற்கிறார். காக்கா பார்க்குது, ரஜினி வர்றார் பார்க்குது. இன்னைக்கு அவருக்கு மார்க்கெட், அவர் கதை முடிஞ்சது. இதை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. மார்க்கெட்டு போனா நீ அப்படித்தான் போகும். இதே ரஜினிக்கு நாளைக்கு ஆள் இல்லாம போயிடும். ஞாபகம் வச்சுக்க. அதுதான் சினிமா. அதனாலதான் தே ஆர் கால்டு ஸ்டார்ஸ். இரவில் மாத்திரமே ஜொலிப்பவர்கள். சூரியன் வந்து காணாம போயிடும். எந்த நடிகர்களுக்கு வந்து பெருசா நின்று இருக்காங்க? பல கோடி சம்பாரிச்ச நடிகர்கள் வீடு கட்டினா சொத்து சேர்த்தாங்கிறது தவிர வேற என்ன இருக்கு? அவங்களுக்காக நினைவு சின்னம் ஏதாவது இருக்குதா? எம்ஜிஆருக்கு இருக்குது, கலைவாணருக்கு இருக்குது, சிவாஜிக்கு இருக்கு. வேற எந்த நடிகர் சூப்பர் அந்த ஸ்டார் இந்த ஸ்டாருங்கிறீங்க? என்ன அவங்க நினைவா என்ன இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். தியாகராஜ பகதூருக்கு என்ன இருக்குது நினைவு சின்னம்? அவருக்கு ஒரு சமாதி கூட தெரியாது. பியு சின்னப்பா மாதிரி நடிகனை பார்க்க முடியாது. என்ன இருக்குது அவருக்கு? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அந்த நேரத்துல வர்ற குளோரி. ஆனா ஒரு உச்சக்கட்ட குளோரி. என்ன சொந்த அனுபவத்தை, என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்லணும்னாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள். மாடர்ன் தியேட்டர்ஸ்ல நான் லீவ்ல இருக்கேன். வல்லவன் ஒருவன் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஜெய்சங்கர் நடிக்கிறார். அந்த அந்த படத்துல வந்து சில பாட்டுகள்லாம் வந்து இங்கிலீஷ் பாட்டுகள் எல்லாம் எடுத்து, அது வழக்கமா அந்த வேதாங்கிற ஒரு போட்டாக்கா வெஸ்டர்ன் பாட்டுகளை அப்படியே அடிப்பார், காப்பி அடிப்பார். அவர் ராம் சுந்தரம் அந்த படத்தை டைரக்டர். அவரு அவங்களாம் இந்த சேலத்துல எங்களுக்கு அடுத்த பக்கத்து தெருவில் அவங்க பங்களா. அப்படி போகும்போது எங்க வீட்டை தாண்டி தாண்டி தான் போகும். அப்ப என்ன பண்ணாரு, நான் லீவ்ல வீட்டுல இருக்கேன் உடனே என்ன பண்ணாரு, அந்த வல்லவன் அந்த கேசட்டை கொண்டு கொடுத்தாரு. டேப் ரெக்கார்டர் இருந்தது, கேசட் கிடையாது, கேட்டார் கொடுத்து இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு எனக்கு சொல்லுன்னார். எல்லாம் போட்டு கேட்டுட்டு அது சாயந்தரம் வந்தார். கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், இந்த ஹாய் ஃப்ரெண்டஸி இந்த இதெல்லாம் போட்டு எடுத்துருக்குறீங்க, அந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படி அப்படின்னு. சரி அந்த ஷூட்டிங்க்கு வா ஏன் அப்படின்னாரு. எப்போ அப்படின்னு, இன்னும் நைட் தான் எடுக்க போறேன். விஜய் லலிதாங்கிறவங்க ஆடுறாங்க. அந்த போய் நான் என்ன உட்கார வச்சு டான்ஸ் டைரக்டர் டைரக்ட் பண்றாரு.
அதை இப்படி இப்படி இப்படிலாம் பண்றாங்க, அந்த பாட்டு போட்டுட்டு நான் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவரை ராம் சுந்தரத்தவர் ராம் பாண்டு கூப்பிடுவார். அவர் வந்தார். என்ன ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறே அப்படின்னு. இல்ல இதுக்கு இந்த ஸ்டெப்பு ஷீலா விஜயில் இருந்தால ஷீலா செம்மி கேரளா மலையாள நடிகை ஷீலா அவங்க தான் இதுக்கு இந்த ஸ்டெப்பு வந்து அவ்வளோ நல்லா எனக்கு மனசுல படல. ஜெய் இருக்கிறாரு. அவரு எனக்கு என்ன அவருக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்னடா சொல்ற அப்படின்னாரு. இது வேற மாதிரி போட்டு காட்ட அப்படின்னாரு. அதுக்குள்ளார அந்த டான்ஸ் டைரக்டர் வந்துட்டு சொல்லுங்களேன் சார். நான் சில ஸ்டைலாக சில இதெல்லாம் பண்ணேன். சும்மா எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டோம். ஒன்றும் சொல்லல, போயிட்டோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுத்தாங்க, நான் வந்துட்டேன். மறுநாள் காலையில் வீட்டுக்கு ராமசுந்தரம் வந்தார். ஜெயோட ஜெய்சங்கரோட. இந்த படத்தில் நீ நடிக்கிற அப்படின்னார். எனக்கு கிக்கு. அப்போ தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மெடிக்கல். எனக்கு ஒரே கிக்கு. பண்ணா என்ன எங்க மூத்த அண்ணன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்ன சொல்லு ராமு, நான் இப்போ கூட்டிட்டு போ ஷூட்டிங் போடு எடு அப்படின்னு. எங்க அப்பா அப்படி வந்தார். வந்தவர் இப்படி வந்து என்ன எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். எங்க அப்பா கிட்ட ஜெய்சங்கர் எங்க அப்பா கிட்ட ரொம்ப ஈஸியா பேசுறார். இல்லைங்க ஐயா, இவனை இந்த படத்துல நடிக்க வைக்கலான்னு பாக்குறோம். சரி நீங்க போங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. எங்க அப்பா அனுப்பிச்சிருவாரு நான் நினைச்சுக்கிட்டு இது பண்ணா வந்தாரு. என்னப்பா நடிக்கணும்னு ஆசையா இருக்குதாங்க. ஏதோ கூப்பிடுறாங்களா போனா என்ன அப்படின்னு. நீ படிக்கிறது மருத்துவக் கல்லூரி, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா நான் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். மெடிக்கல் காலேஜில் அப்போ 1000 சீட்டு தான். 4 மெடிக்கல் காலேஜ். கிடைக்காத கோர்ஸ். ஊர் உலகம்லாம் தவிக்குது. மெடிக்கல் சீட்டு கிடைச்சா பெரிய அதிர்ஷ்டம் ரொம்ப அப்படின்னு சொல்ற நேரத்தில் நான் மெடிக்கல்ல இருக்கிறேன். இதை விட்டுட்டு அங்க போறியா நீ? எவ்வளவு நாடுறா நீ ஹீரோவா இருப்ப? டாக்டருக்கு படிச்சு முடிச்சுன்னா சாவரவர்ல நீ டாக்டர். உனக்கு இந்த தியாகராஜ பகதூர் நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கு ஞாபகம் இருக்குதா? சாகும்போது எப்படி செத்தார் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு. சாவறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டு போய்தான் இறந்தார். எப்படி இறந்தார் ஞாபகம் இருக்குதான்னு ஒண்ணுமே சொல்லு. லீவ் முடிஞ்சோட மரியாதை ஊர் போய் சேரு, காலேஜுக்கு போற வழி. அவர் சொன்னது இன்னைக்கு இதான் நிக்குது. ஒருவேளை அன்னைக்கு நான் நடிச்சிருந்தேன்னா 4 படத்துல ஆக்ட் பண்ணிட்டு நான் 5வது படத்துல இருந்து ஆள் இல்லாம போய் அன்னைக்கே நான் தேர்வு பிச்சை. நீண்ட காலம் யாருங்க இருந்தாங்க தொடர்ந்து நடிகர்கள். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, இனி எப்படிதான் போகும்னு நினைக்கிறீங்க? வெற்றி அடைஞ்சா வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். ஒரு நிமிஷம் சார்.